கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 43 verse 19. I will even make a way in the wilderness and rivers in the desert. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். Are you facing a season of dryness or feeling confused and helplessness? உங்க வாழ்க்கை வறண்டு போன சூழ்நிலையிலயோ உதவியற்ற நிலைமையில ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று. Desert usually refers to dryness, emptiness and lifelessness. வனாந்திரம் எதை குறிக்கிறது என்றால், வறண்டு போன சூழ்நிலை, ஒரு வெறுமையான சூழ்நிலையும் ஒரு ஜீவனற்ற நிலைமையை குறிக்கிறது. என் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிறது, முன்னேறி செல்வதற்கு வழியில்லை என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருந்தீங்க என்றால், இந்த காலை வேளையில தேவன் உங்களை நினைவு மூட்டுகிறார். He is a way maker. வழி இல்லாத இடத்துல வழி செய்கிற தேவன். நாம் ஆதியாகமத்திலே 21 அதிகாரம் 14 முதல் 19 வசனம் வரை பார்க்கும்பொழுது ஆகாரை பார்க்கின்றோம். ஆகார் குழந்தையுடன் வனாந்திரத்திலே இருக்கிறாள். அவளுக்கு குழந்தைக்கு கொடுப்பதற்கு தண்ணி இல்லாமல் துருத்தில கொண்டு வந்த தண்ணி தீர்ந்து போனது. அந்த குழந்தை அழுவதை பார்க்க அவளுக்கு முடியாமல் குழந்தையை ஒரு செடியின் கீழே வைத்து விட்டாள். அவள் ஒரு ஓரமாய் சென்று உட்கார்ந்திருக்கிறாள். அந்த குழந்தை அழுகை சத்தத்தை தேவன் கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டு தேவன் அந்த வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணி தண்ணீரை தந்த தேவன், இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் மாறும், வனாந்திரமான சூழ்நிலைகள் மாறும். தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே வனாந்திரத்திலே தண்ணீரையும் ஆறுகளையும் ஆறுதலையும் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசித்து என் தேவன் என் வாழ்க்கையில் உள்ள வனாந்திரத்தை மாத்த வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடுவோமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒருவரை பெரிய காரியங்களை செய்கிறவரை அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலையிலப்பா என்னோட சேர்ந்தப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீர் இந்த காலை வேலையில் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில அப்பா நீர் வழி செய்பவரை கடந்து வந்தப்பா அவங்க வாழ்க்கையில வனாந்திரங்கள் மாறு போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் வனாந்திரத்தை மாற்றியப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆறுதலை உண்டு பண்ண போகிற தேவனா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா உங்க வாழ்க்கையை செழிக்க செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.